யாழ்ப்பள்ளியின் ஆண்டறிக்கை இந்த ஆண்டும் 2025-26 ஆண்டுக்குரிய நமது யாழ்ப்பள்ளி ஜூன் மாதம் 8ஆம் தேதி நமது ஆயர் தலைவர் திரு ஸ்ரீபன்ராஜையா அவர்கள் மூலமாக துவங்கப்பட்டு நமது செயலாளர், பொருளாளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினருடன் இருந்து சுமார் 15 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. நமது திருச்சபையிலிருந்து அநேக பிள்ளைகள் நமது ஞாயிற்பள்ளியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளுக்கு கதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் பகிரப்படுகிறது. 26/7/2025 அன்று சனிக்கிழமை SPB காலனி CSC தூய திருத்துவாலயத்தில் ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் ஒடுக்கோடுகள் நடக்கப்பட்டது. அந்த பயிற்சியில் நமது ஆலயத்தை சார்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கு அவர்களுக்கு குறிப்புகள் வழங்கப்பட்டு அதன்படியாக இந்த ஆண்டும் பிள்ளைகளுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் நமது ஞாயிற்பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அங்கு புதிய பாடத்திட்டங்கள் ஈரோடு சேலம் திருமணத்தின் சார்பாக சிறுவர் பணித்துறையின் மூலமாக வழங்கப்பட்டது. 14/9/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் வருடாந்திர தோத்திர பண்டிகை அனுசரிக்கப்பட்ட பொழுது நமது ஞாயிற்பள்ளியின் சார்பாக சிற்றுண்டிகள் மூலமாகவும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் நமது ஆலயத்திற்கு ரூபாய் 3000 வழங்கப்பட்டது. 9/11/25 அன்று நமது ஆலயத்தில் சிறுவர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு குழந்தைகள் சிறப்பாக ஆராதனை நடத்தி கொடுத்தார்கள். 21/12/25 அன்றும் ஈரோடு வட்டத்தின் சிறுவர் பணித்துறை ஊழியர்கள் புதிய பாடல்கள், கதைகள் மூலமாக நமது பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஏற்கனவே அறிவித்தபடி 7/12 அன்று நடக்க இருந்த சிறுவர் கலை நிகழ்ச்சிகள் எதிர்பாராத விதமாக இன்று நடைபெற கருத்து உதவி செய்தார். அதற்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களோடு பயிற்றுவித்த ஒரு ஆசிரியர் இல்லாமல் போனாலும் எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனாலும் நம்முடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக இந்த நாளிலும் சிறப்பாக நடைபெற கருத்து உதவி செய்தார். நீங்களும் உங்களுடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஆசிரியர் திவ்யாவுக்காகவும் அவர் உடல்நலம் சீக்கிரமாக குணம் பெற்று ஞாயிற்றுப்பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அடுத்த பிப்ரவரி மாதம் 4ஆம் வாரத்திலே நமது ஞாயிற்றுப்பள்ளியின் தேர்வுகள் நடைபெறும். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே பரிசுகளும் சான்றுகளும் வழங்கப்படுவதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.